பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் 3ம் இணைந்து ஒரே சமயத்தில் இந்தியாவோட ஒரு போருக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைப்போதெட்டிக்கல் கொஷின். ஒருவேளை அப்படி நடக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வந்தது அப்படின்னா சீனா நேரடியாக தலையிடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போதான், அதாவது கோவிடுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியாவுடைய பாப்புலாரிட்டி உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்ததை பார்த்தோம். அரசியல் செல்வாக்காகட்டும், பொருளாதார ரீதியிலாகட்டும் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்ததை பார்த்தோம். அதை கண்டு வைத்தறிச்சல கல்வான் பிரச்சனையை சீனா செய்ததையும் நம்ம பார்த்தோம். அதில் சீனா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இன்றைக்கு மோஸ்ட் பாப்புலர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்த ஜோ பைடன் ஓரளவுக்கு சீனாவை அனுசரித்து போனார். ஆனால் அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்துட்டார் இல்லையா, ட்ரம்ப் வந்து டோட்டலாகவே என்ன நினைக்கிறாரு, சீனா தான் நம்பர் 1 எனிமி, அதனால சீனாவை எப்படியாவது நாம் வந்து இறக்கணும், முடிச்சு கட்டணும்னு அவரு திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்துக்கு அவர் எடுத்திருக்கிற மிகப்பெரிய துருப்புச்சீட்டு எது அப்படின்னா இந்தியா தான்.